வணக்கம். சட்டப்பேரவையில் கெத்தாக பன்னீர்செல்வம் அவர்கள் போடி தொகுதியின் எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் மேற்கொண்டுள்ளார். தற்பொழுது ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு மக்களின் பாதிப்பு தற்பொழுது தனக்கு இல்லை என்று ஏற்கனவே பல முறை கூறினார். அதை உறுதிப்படுத்திவிட்டார். திமுகவில் இணைந்து சூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது எம்எல்ஏவாக தேர்வு செய்து சட்டமன்றத்தில் சபாநாயகர் முன் பதவியேற்பு செய்துவிட்டார். தற்பொழுது அதிமுகவில் தான் பல்வேறு பிரச்சனைகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலை 6:30 மணி அளவில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வேண்டாம் என்று சி.வி. சண்முகம் அவர்களது வீட்டில் சுமார் 36 எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை கேட்பதற்கு ஆலோசனை 2.5 மணி நேரம் நடைபெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றாலே பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் என்று அன்று ஓபிஎஸ் அவர்கள் கூறும் பொழுது அவருக்கு எதிராக பேசிய அதே மாஜி அமைச்சர்கள் தான் தற்பொழுது மீண்டும் எடப்பாடியை நீக்க வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக இருக்கக்கூடாது என்றும் வேலுமணி அவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு தனக்கு எதிராக செயல்பட்ட அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கியும் ஒதுக்கியும் வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியிற்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துவிட்டது. இதைத்தான் அன்றே ஓபிஎஸ் அவர்கள் பல முறை எடுத்து கூறினார். ஓபிஎஸ் அவர்கள் கூறும் பொழுது அனைவரும் வேடிக்கையாகவும் எடப்பாடி பழனிசாமி மீது ஓபிஎஸ் இருக்கு பொறாமை என்றும் கூறி வந்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்று தற்பொழுது நன்றாகவே புரிந்துவிட்டது. எடப்பாடியால் ஆளும் கட்சியாகவும் வர முடியவில்லை, எதிர்க்கட்சியாகவும் வர முடியவில்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள், அதிமுகவின் தொண்டர்கள் புறக்கணிப்பார்கள் என்று எடப்பாடி கூறியிருந்தார். ஆனால் போடி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிக்கவில்லை, அவரை சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்துவிட்டார்கள். இதுதான் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. தற்பொழுது கெத்தாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் கெத்தாக சட்டசபைக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்டு தற்பொழுது சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்து கொண்டார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்படுவார். இன்னும் சில வாரங்களில் அதிமுகவிற்குள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழும். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை வேண்டாம் என்ற ஒரு தகவலை வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் கூறுவார்கள். அதற்கு பிறகு அவர் சாதாரண உறுப்பினராகவே செயல்படுவார். இது அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உட்கட்சி மோதலை நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது தவறா சரியா? ஓபிஎஸ் அவர்களை பற்றி